தொடர்ந்து வாங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்திருந்து 696வது பாடல் நம்ம எல்லாம் கைகளை தட்டி உற்சாகம் பிடிப்போம். ஆண்டவர் இந்த மாசத்திலிருந்து உங்களை தலையாக்க போகிறார். ஆமேன். உங்களை வாழாக்காமல் உங்களை தலையாக்க போகிறார். உங்களை கீழாக்காமல் இயேசு மேலாக்க போகிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் நான் கீழே தான் இருக்கிறேன் ஆண்டவரே, மற்றவங்களுக்கு கீழே தான் இருக்கிறேன். இல்லை, இந்த மாசத்திலிருந்து ஆண்டவர் உங்களை தலையாக்க போகிறார். நீங்க தான் தலை. ஆமேன். வேற தலை இல்லை, நீங்க தான் தலை. நீங்க தான் எல்லாருக்கும் தலையா இருக்க போறீங்க. உற்சாகமாய் உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை மேலாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உற்சாகமாய் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே. கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார். கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஒரு சத்தம் பெரிதாய் கேட்கட்டும். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். செங்கடலும் யோர்தானும், செங்கடலும் யோர்தானும் உன்னை கண்டு விலகி ஓடுமே. உன்னை கண்டு விலகி ஓடுமே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு ஒன்றுமில்லாத என்னை ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே. ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே. பயன்படுத்தும் இன்னும் பயன்படுத்தும், பயன்படுத்தும் இன்னும் பயன்படுத்தும். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. சந்தோஷமா கைகளை படிப்பான். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு
கீழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே. கரம் பிடித்து உன்னை இந்த மாதம் முழுவதும் உங்களை கரம் பிடித்து நடத்தி செல்வார். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு நிறைய சொந்தங்கள், பந்தங்கள், நட்புகள் இருக்கலாம். ஆனா ஒரு காலம் வரும்போது எல்லாரும் நம்ம விட்டு விலகிடுவாங்க. நீங்க நல்ல வசதியா இருக்கும் பொழுது, நல்ல தெம்பா இருக்கும்போது, நல்ல பலனா இருக்கும்போது, நீங்க ஒரு ஜப குறிப்புல நம்ம ஜெபம் பண்ண ஒரு அம்மாவுக்காக நீங்க அவங்க நிலைமையை பார்த்திருந்தீங்கன்னா உண்மையிலே நாளாம் நொந்து போயிட்டேன். ஒரு அனாதையை போல பிள்ளைகள் இருக்காங்க, மருமகள் இருக்கிறா. இவங்க ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு 1000 ரூபாய் பணத்துக்காக குரோம்பேட் பெர்மிஷன் வாங்கி குரோம்பேட்டைக்கு வந்து அவங்களும் இல்லாம, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, பஸ்ஸுக்கு காசு இல்லாம ஒரு திண்ணையில விழுந்து கிடந்தாங்க. நான் ஒருத்தரை தேடி போனவங்க அந்த நேரத்தில் அவங்கள பார்த்து எனக்கு என் கையில ஒண்ணும் கிடையாது. அதுக்கு பிறகு அவங்க போனே வச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க பையன் போன் நம்பரை யார் மூலமாவும் கேட்டு வாங்கி போன் பண்ணி பிறகு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து என்கிட்ட இருந்த சொற்ப காசை அவங்க கையில கொடுத்து நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு அனுப்பி வச்சேன். பிள்ளைகள் இருக்கிறாங்க, பொண்ணு இருக்கிறா, பேரன் பேத்தி எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனாலும் அனாதையா இருக்கிறாங்க. நாளை நமக்கும் இப்படி ஏற்படலாம் அல்லவா? யாரை நம்பி நீ இருக்கிறாய் மகனே? யாரை நம்பி நீ இருக்கிறாய் மகளே? உலகத்தையா, உலகத்தில் உள்ளவர்களையா, நண்பர்களையா, சொந்தக்காரங்களையா, அப்பாவையா, அம்மாவையா, அப்பா அம்மா பிள்ளைகளையா? நோ, வேண்டாம். இயேசுவை மாத்திரம் நம்பி இருங்க. இயேசுவை மாத்திரம் நம்புங்க. நீங்க இயேசுவை நம்பினீங்கன்னா உங்க பிள்ளைகளை உங்களை காப்பாற்ற முடிவு செய்வார். நீங்க இயேசுவை நம்பினீங்கன்னா உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு வழிநடத்தும்படி உதவி செய்வார். நம் நம்பிக்கை இயேசுவே. அவர் ஒருதான் நமக்கு சொந்தம். அம்மா ஒப்பு கொடுத்து படிப்போமா? சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமா
பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் திளைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள ஒப்புக்கொடுங்க ஒப்புக்கொடுங்க. உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு காரியத்தை மனசுல வைங்க. எனக்கு எல்லாம் இயேசு ஒருவரே. பெற்ற தாயும் தந்தையும் அவரே. வேதம் சொல்லுகிறது, பெற்ற தாயும் தந்தையும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இயேசு அவர் தாங்க நமக்கு சொந்தம். அவர் தான் நமக்கு சொந்தம். நம்ம முந்தி பாடல படிப்போம், என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பான்னு படிப்போம். எனக்கு உம்மை விட்டா யாருமே இல்லப்பா. இன்னைக்கு நமக்கு அவரை விட்டா யாரும் இல்லை. நீங்க இந்த உலகத்தை குறித்து நினைக்கலாம், இந்த உலகம் நம்ம கைக்குள்ள வரும்னு நினைக்கலாம். இல்ல, உலகம் உங்களை உலகத்தினுடைய கைக்குள்ள கொண்டு போச்சுன்னா நீங்கள் பரிதாபத்துக்குரியவர்கள். நம்ம இருந்து தப்பித்துக் கொள்ளணும்னா இயேசுவே எல்லாம் எனக்கு நீங்க தான். இயேசுவே எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் தொல்லை இயேசு. மீண்டும் ஒரு காய் படிப்போமா? எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும். ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும். நாயனும் எனங்கள் ஆசீர்வதிப்பாராக. தயவுசெய்து உட்காருவோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளுக்காக நாம் காத்திருப்போம். இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். நான் ஆரம்பத்தில் சொல்லும்போது இங்கே கொஞ்சம் பேர் தான் இருந்தீங்க, இப்போ எல்லாரும் இருக்கிறனால சொல்கிறேன். மீண்டும் ஒருக்கா நான் அதை ரிவைஸ் பண்ணுறேன். நிறைய வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்துருக்காரு. அட்டைகள் இருக்குது, சின்ன சின்ன போர்டுகள் இருக்குது, வீட்டில் இருக்குது, எல்லாம் இருக்குது, கொடுத்துட்டாரு. ஆனால் இன்று வரைக்கும் என் வாழ்க்கையில் அது என்ன செய்யலை, நிறைவேறலை. ஏன் நிறைவேறலைன்னு ஆண்டவர் சொல்றாரு, நீ வாக்குத்தத்த வார்த்தைகளை நீ வச்சிருக்க, நீ அதை நம்புற, அந்த அட்டையை நம்புற, உனக்கு அந்த வார்த்தையை கொடுத்த இயேசுவை நீ நம்பல. வாக்குத்தத்தத்தை கொடுத்த வாக்குத்தத்த நாயகனான இயேசுவை நீங்க விசுவாசிங்க, இயேசுவை நம்புங்க, அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா. இந்த மாதத்திற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம்
பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமும் 22ஆம் வசனமும். ஏசாயா எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஏசாயா கொஞ்சம் பேஜ் சொல்லிடுங்க சிஸ்டர். ஏசாயா பழைய ஏற்பாட்டில் 851வது பக்கம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். யாக்கோபே யாக்கோபே, இஸ்ரவேலே இஸ்ரவேலே, இவைகளை நினை, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன், உன் பாவங்களை அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். அல்லேலூயா. 4 வார்த்தைகள் 2 வசனத்துல 4 வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். உன்னை நான் உருவாக்கினேன், உன்னை நான் மறக்க மாட்டேன், உன் பாவங்களை அகற்றிவிட்டேன், உன்னை நான் மீட்டு கொண்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை நான் உருவாக்கினேன். நம்மை உருவாக்குகிற கர்த்தர். நாம் வேத பாடத்திலே வாஸ்தவம், ஆண்டவரே நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். ஆண்டவர் நம்மை அழிக்கிறவரே அல்ல, அழிந்து போகிறவனை கூட மீட்டு அவனை என்ன செய்கிறவர்? உருவாக்குகிறவர். வெவ்வேறு சூழ்நிலையிலே வெவ்வேறு இடத்துல இருக்கிற மக்களை ஆண்டவர் அவருக்கென்று என்ன செய்கிறாரு? உருவாக்குகிறார். எப்படி உருவாக்குறார் தெரியுமா சிஸ்டர்? ஒருவேளை நீங்க வேறு மதத்தை சார்ந்தவர்களாய் இருக்கலாம், வேறு விதமான காரியங்களை தொழுது கொள்ளுகிறவர்களாய் இருக்கலாம். உங்களுடைய இதயத்திலே சிந்தனை ஒன்று இருக்கும். அந்த சிந்தனையை பார்த்து ஒரு சகோதரன், எனக்கு ஒரு நண்பர் உண்டு, அவர் பெயர் பத்மநாபன், என்னோட ஊழியத்தில் இருக்கிறவர். ஒரு நாள் இங்க சாட்சிக்கு வருவாரு. பக்கா பிராமின் அவர் ஒரு நாள் அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவங்களுக்கு வாழ்க்கையில் அவர் திடீர்னு ஒரு மனசுல ஒரு காரியம் வந்துச்சு. உண்மையான கடவுள் யாருங்கிறது என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும்னு சொல்லி 1 மாசமா அவரு ஒவ்வொரு இடமா சுத்தி பார்த்தாரு. எல்லாம் அவங்களுடைய கோயிலுக்கெல்லாம் போனார், ஒன்றும் நடக்கல. ஒரு நாள் அப்படியே காலமே வந்துட்டு இருக்கும் போது வேளச்சேரி சிஎஸ்ஐ சர்ச், குட் ஷெப்பர்ட் சர்ச்சில் ஆராதனை நடந்துட்டு இருக்கும் போது அவர் அந்த சர்ச் வாசல் நிற்கிறார். அங்கே என்ன இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கு, என்ன செய்கிறாங்கன்னா அங்கிருந்து வந்த ஒரு வார்த்தை அவருடைய மனதை என்ன செய்தது? தொட்டது. ஒரே வார்த்தை தான், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த வார்த்தையை அங்கே ரெவரண்ட் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வார்த்தை வெளியே வருது. பத்மநாபன்ங்கிற சகோதரன் நின்று அந்த ஆலயத்தை திரும்பி பார்க்கிறாரு. அந்த வார்த்தை காதுல வருது, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அந்த வார்த்தை கிடைச்ச உடனே என்னடா இது ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி உள்ள போய் கூட்டத்தோட கூட்டமா உட்காந்துருக்காங்க. உட்காந்து சர்வீஸ் முடிஞ்ச உடனே புதுசா வந்திருக்கவங்களை அங்குள்ளவங்க கண்டுபிடிச்சு அவருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி இன்னைக்கு என்னோட ஒரு கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு வார்த்தையின் மூலம் ஒரு மனிதனை என்ன செய்கிறவர்? உருவாக்குகிறவர். வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்க. நீங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. நேரம் ஆயிட்டுனா அந்த ஒரு சம்பவத்தோட முடிச்சிருவேன். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் தாயாகிய சாராளையும் என்ன செய்யுங்க? நோக்கி பாருங்க, திங்க் பண்ணி பாருங்க. ஆபிராம் எந்த நிலையில் இருந்தார்? அவருடைய வேலை என்ன? குடும்பத்தினுடைய வேலை என்ன? நமக்கு தெரியும். விக்கிரகங்களுடைய தொழுகைக்காக அந்த சிலைகளை செய்து அதை விற்கிற வேலை தான் அவங்களுக்கு, ஆபிரகாம் குடும்பத்திற்கு. ஒருவேளை இந்த ஆபிரகாம் ஆதியாகமத்திலிருந்து இவருடைய காலங்கள் வரைக்கும் நோவா காலங்களில் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் தெரிந்து வைத்து கடவுள் மீது ஒரு அன்பு வைத்திருந்தபடினாலே, இல்லாவிட்டால் கடவுளுக்கு பயந்த ஒரு பயம் அவருடைய உள்ளத்தில் இருந்திருக்கலாம். அதை தெரிந்து கொண்ட ஆண்டவர் அங்கு அவர் படுகிற கஷ்டத்தை பார்த்து இவரை ஒரு புதிய மனிதனாக என்ன செய்ய வேண்டும்? உருவாக்க வேண்டும் என்று அந்த சூழ்நிலையிலிருந்து அந்த சிலை செய்கிற, சிலை வெடிக்கிற, அது விக்கிர ஆராதனைக்குரிய அந்த பழைய ஏற்பாடு காலத்தில், ஆபிரகாம் இருந்த காலத்தில் நிறைய சிலை வழிபாடுகள் தான் இருந்தது. அந்த காரியத்திலிருந்து அவரை என்ன செய்யறாராம்? தெரிந்து கொண்டார். முதல்ல
ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவர் பெயர் சொல்லி என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு வா என்று அழைக்கிறார். ஆண்டவர் இடத்துல அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த பிறகு, ப்ளீஸ் லிசன் ஹியர், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த பிறகு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோன்னு பெரிய ஐஸ்வர்யவான அவர் என்ன செய்யல? மாறல. ஆபிரகாமும் சாராலும் தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டு ஆண்டவர் இடத்துல வந்த பொழுது அவங்க ஒன்றுமில்லாதவர்களா என்ன செஞ்சாங்க? வந்தாங்க, எம்டியா தான் வந்தாங்க. அவங்க வரும்போது ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நீ உன் இனத்தாரையும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு நீ என்ன செஞ்சிடணும்? வந்துடணும்னு சொன்னார். ஏன் இனத்தாரை விட்டுட்டு வரேன்னு சொன்னா அவங்க செஞ்சிருக்கிற, அவங்க வணங்குகிற எல்லாமே வித்தியாசமானது, அதை நீ விட்டுட்டு வா. அதுக்கு பிறகு ஆபிரகாம் சொன்னார், ஆபிரகாமே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என் பார்வைக்கு எப்படி இருக்கணும்? உத்தமனா இருக்கணும்னு சொல்றாரு. ஆபிரகாமை இனி ஆபிரகாம் என்று சொல்லப்படாமல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாயின்னு சொல்றாரு. முதல்ல பேரை என்ன செய்யறாரு? மாத்திடுறாரு. ஆபிரகாமுக்கு ஒரு அர்த்தம் உண்டு, ஆபிரகாம் என்பதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த பாஷையிலே ஆபிரகாம் என்பதற்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று அர்த்தம். அப்போ இன்னைக்கு உங்களையும் ஆண்டவர் என்ன செய்யறாராம்? இப்ப இருக்கிற ஒரு நிலைமையிலிருந்து, தோல்வியின் நிலைமையிலிருந்து உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப தெரிந்து கொண்ட ஆண்டவர் உங்களை எப்படி வைக்க போகிறார்? என்ன செய்ய போகிறார்? ஆண்டவர்கிட்ட வந்தோடனே ஒரு புசுபுசுன்னு பெரிய பணக்காரர் ஆகல. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு. கொஞ்சம் ஆடு மாடுகளை மேய்க்க ஆரம்பிச்சாரு. நிறைய சோதனைகளை சந்தித்தார், நிறைய பாடுகளை சந்தித்தார். ரொம்ப நாள் அவருக்கு குழந்தை இல்லாமலும் என்ன செய்தது? இருந்தது. அவருடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். 12ஆம் வசனம். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு, கற்பம் செத்தவள், அவன் சரீரம் செத்தவன். ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஒருத்தி கற்பம் செத்தவள், அவன் புருஷன் சரீரம் செத்தவன். ஆனா இவங்க ரெண்டு பேருமே யார விசுவாசித்தாங்க? எதை விசுவாசித்தாங்க தெரியுமா? ஆண்டவர் அவங்ககிட்ட ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். வானத்து நட்சத்திரங்களை பார், கடற்கரை மணலை பார், உன்னால் என்ன கூடுமானால் உட்கார்ந்து எண்ணிக்கிட்டு முடியாத ஆண்டவரை, இந்த விதமாய் உன் சந்ததி என்ன செய்யும்? இருக்கும், ஆசீர்வதிக்கப்படும். உன் பேரை நான் என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். அப்ப இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் வெறுமையில் இருக்கிற உங்களை, மாட்டக்கூடாத இடத்துல, இருக்கக்கூடாத இடத்துல சிக்கிட்டு இருக்க உங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை என்ன செய்து கொண்டேன்? தெரிந்து கொண்டேன். உன்னை நான் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய போகிறேன்? பெருக பண்ண போகிறேன். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தையும் 36ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 36ஆம் வசனம். கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் இருந்த ஆபிரகாமை மாற்றி இப்ப அவரை என்ன செய்யணும்? உருவாக்கணும். யாரை நம்பி வந்துட்டாரு? சத்தமாத்தான் சொல்லுங்களேன். கர்த்தரை நம்பி தான் வந்தாரு. சரிங்களா? ஆபிரகாமும் அவருடைய மனைவியும் சகோதரனும் யாரை நம்பி வந்தாங்க? கர்த்தரை நம்பி வந்துட்டாங்க. அப்போ ஆண்டவர் பார்க்கிறாரு, நம்ம சொன்ன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சுட்டான்? வந்துட்டான். இப்ப அவன் எப்படி இருக்கிறான்? வெறுமையா இருக்கிறான். ஆண்டவர் அங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்போது எப்படி இருக்கிறான்? வெறுமையா இருக்கிறான். இப்ப வெறுமையா இருக்கிற அவனை செல்வ சீமான என்ன செய்யணும்? அதுதான் உருவாக்குதல். இன்னைக்கு நீங்க வெறுமையா யாரெல்லாம் இருக்கிறீங்க? என் வீட்டில் நான் ரொம்ப வெறுமையா இருக்கிறேன், லேசா அப்படி கை வைத்தீங்களா நான் பார்த்துக்கிடுவேன். ஆமென்.
ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. வெறுமையா இருக்கிற ஒருத்தனை, கற்பம் செத்து போன ஒருத்திய, சரீரம் செத்து போன ஒருத்திய, ஒண்ணுமில்லாமல் இருந்த ஒரு குடும்பத்தை அவங்க யாரை நம்பி வந்துட்டாங்க? கர்த்தரை நம்பி வந்துட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு வச்சிடுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்குகிறவர். அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உன்னை நான் மீட்டு கொண்டேன். அல்லேலூயா. இந்த 4 வார்த்தை தான் இந்த மாசம் உங்களுக்கு. அப்போ உங்களை உருவாக்குகிற கர்த்தர் உங்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாமையும் தாயாகிய சாராளையும் நோக்கி பாருங்கள். பைபிள் ஆபிரகாமுடைய வார்த்தை, அந்த வாழ்க்கை வரலாற்றை படிச்சு பாருங்க. அவர் எப்படி வந்தார் அப்படின்ட்டு. சில நேரங்களில் அவரும் தோல்வி அடைஞ்சு தான் போனாரு, நிறைய கஷ்டங்களை தான் அனுபவிச்சாரு. ஆனாலும் இயேசுவை பற்றும் விசுவாசத்தை விடாதபடினால்தான் இன்று வரை விசுவாசிகளின் தகப்பனாக இருக்கிறார். வேதத்தில் நிறைய இடங்களில் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். ஆபிரகாமுடைய மகன் யாரு? ஈசாக்கு. ஈசாக்குடைய மகன் யாரு? யாக்கோபை. இந்த சந்ததியை கோத்திரங்களாக ஆண்டவர் உருவாக்கினார். அல்லேலூயா. அப்ப உங்களை இனிமே உருவாக்க போகிற ஆண்டவர் முதல்ல ஒரு பெரிய ஐஸ்வர்யவானா மாற்ற போகிறார். இதுக்காவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பணக்காரர் ஆகணும் உங்களுக்கு யாருக்குமே இஷ்டம் இல்லையா? பாஸ்டர் ஆசை காட்டி மோசம் பண்றான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. நீங்க பாஸ்டரை நம்பி வரக்கூடாது. யாரை நம்பி வரணும்? கர்த்தரை நம்பி வந்து. ஆமேன். நீங்க கர்த்தரை நம்பிட்டீங்கன்னு வச்சுடுங்களேன், இந்த உலகத்துல உங்களுக்கு எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் அதை நீங்க கேர் பண்ணவே கூடாது. நான் யாரை நம்பி வந்துட்டு இருக்கிறேன்? கர்த்தரை நம்பி வந்துட்டு இருக்கேன். பஸ்ல போறோம், ஏசி பஸ்ல போறோம், யாரை நம்பி உள்ள உட்காந்துருக்கோம்? வெறும் மக்குனா மக்கு, 1ஆம் நம்பர் மக்கு இந்த 7 மக்கள் தான். டிரைவரை நம்பி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? உட்காந்துட்டு இருக்கோம். டிரைவர் சரியா ஓட்டுவாருன்ட்டு. டிரைவர் சடன் பிரேக் அடிச்சாரா, என்ன இப்படி சடன் பிரேக் அடிக்கிறான்? அவருக்கு தான் தெரியும் முன்னாடி என்ன இருக்கு அப்படின்ட்டு. ஃப்ளைட்ல போறவன் யாரை நம்பி போறான்? பைலட்டை நம்பி போறான். கப்பல்ல போறவன் மாலுமியை நம்பி போறான். சரி, நமக்குன்னு ஒரு சைக்கிளை கொடுத்துருக்கு, நம்ம யாரை நம்பி போறோம்? நமக்குன்னு ஒரு வண்டி கொடுத்துருக்கிறார், யாரை நம்பி போறோம்? நமக்குன்னு ஒரு கார் கொடுத்துருக்கிறார், யாரை நம்பி போறோம்? ஸ்டேரிங்கை நம்பியா? பிரேக்கை நம்பியா? பிரேக் போயிட்டு இருக்கும்போதே திடீர்னு என்ன செஞ்சு ஃபெயிலியர் ஆயிரும். சில நேரத்தில் பிரேக் இருந்து நான் பிரேக்கும் பிடிச்சிக்கிட்டு ஆக்சிடென்ட் புதறியும் கீழே விழுந்து கிடப்பேன். கர்த்தரை நம்பி பயணம் செய்யுங்கள். கர்த்தரை நம்பி கிளம்புங்க, அவர் உங்களுக்கு முன்னே போவார். ஹல்லேலூயா. அப்போ இன்னொருத்தரை நம்பி, டிரைவரை நம்பி, இல்லாட்டி ஒரு பைலட் ஆஃபீஸரை நம்பி நம்ம ஃப்ளைட்டில் இருந்தால் அது ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கா? பஸ் ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கா? எல்லாம் ஒரு விபத்து நடந்துருது. ஆனால் ஆண்டவரை நம்பி உங்கள் வாழ்க்கை பயணத்தை என்ன செய்யுங்க? தொடருங்க. அது இனிதாக முடியும். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய பழைய வாழ்க்கையிலேருந்து நீங்கள் என்ன செய்யணும்? அப்படி இந்த ட்ராக் என்ன செய்யணும்? மாறணும். இந்த ட்ராக், உலகம்ங்கிற ட்ராக்கை விட்டுட்டு பரலோகத்துக்கு கொண்டு போய்கிற இயேசுவின் ட்ராக்குக்குள்ள வந்தா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அந்த 22 வசனத்துல வாசம், உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் என்ன செஞ்சிட்டேன்? அகற்றி விட்டேன். 3வது சொல்றாரு, உன்னை நான் என்ன செய்து கொண்டேன்? மீட்டு கொண்டேன். அதுக்கு பிறகுதான் முதல் வார்த்தை சொல்றாரு, நான் உன்னை உருவாக்க போகிறேன். அப்போ ஒரு நல்ல நம்பிக்கையான ஒரு வார்த்தை. ஆபிரகாமை உருவாக்கின தேவன், செல்வ சீமானாய் உருவாக்கின தேவன், ஆபிரகாமுடைய எல்லா விதமான அந்த அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அசட் எல்லாத்தையும் அதிகமாக்கி பெருக வைத்த தேவன், சந்ததியை பெருக வைத்த தேவன், ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்குக்கு ஒரு நல்ல மணமகளை கொடுத்த தேவன், ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்த சாராளுக்கு குழந்தையை கொடுத்த தேவன் உங்கள் குடும்பத்திலும் செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்படிதான் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? உருவாக்க போகிறார். அப்போ நான் சரீரம் செத்தவன், நான் கற்பனை செத்தவங்கிற தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அந்த தாழ்வு மனப்பான்மை எப்போ வரும்னா, உலகத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், உலகத்தினுடைய ஆலோசனைகளின்படி நடப்பாயானால் உனக்கு தாழ்வு மனப்பான்மை தான் வரும். ஆனால் நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில் நடக்கும்போது வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வழியில் நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்போ பாக்கியவான்களா ஆண்டவர் உங்களை என்ன செய்யறாராம்? இந்த மாசத்திலிருந்து என்ன செய்ய போகிறார்? மாற்ற போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களை புதிதாக என்ன செய்ய போறாரு? உருவாக்க போகிறார். புதிதாக உங்களை உருவாக்க போறாருன்னா திடீர்னு நமக்கு 4 காது 4 கண்ணு 2 கை அப்படி வரப்போறது இல்லை.
உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ண போகிறார். உங்களை அழகாக மாற்ற போகிறாராம். இன்னும் பெயிண்டெல்லாம் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. காலமே உட்காந்து டங்குன்னு அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் முகத்தை பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற கடவுள். ஆமேன். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. எரேமியாங்கிற தீர்க்கதரிசி அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் இல்ல, அந்த வசனத்தை நல்ல ஆழமா வாசித்து பாருங்க. நம்ம அதை ஈஸியா வாசித்துட்டு போயிடுறோம். தாயின் கருவில் அவன் உருவாவதற்கு முன்பதாகவே அவனுடைய கருவை கர்த்தர் பரிசுத்தம் பண்ணிட்டாரு. இதுக்கும் இப்போ ஒரு சம்பவத்துக்கும் சொல்ல போறேன். தாயின் கருவில் எரேமியாங்கிற ஒரு ஆண் கரு ஒரு தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அதை பரிசுத்தம் பண்ணி, சாதாரண மனிதன் அவன் பிறக்கும் போதே தீர்க்கதரிசியா தான் பிறக்கிறான். அல்லேலூயா. நம்ம பாட்டு படிக்கிறோம், தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரேன்னு படிக்கிறோம். அப்ப இன்னைக்கு நீங்களாம் விளையாடக்கூடாது. தாயின் கருவில் உருவாகும் முன்பதாகவே தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்க. தாவீது சொல்றான், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நான் பாவத்தில் தான் என்ன செஞ்சேன், உருவானேன். அது தாவீதின் காலத்துல, பாவங்கள் வந்திருக்க காலத்துல. எரேமியா காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா பர்டிகுலரா சொல்றாரு, உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை என்ன செய்துட்டேன், பரிசுத்தம் பண்ணிட்டேன். எரேமியா ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக என்ன செய்தார், மாறினார். தேசத்துக்குரிய தரிசனங்களை ஆண்டவர் அவர் மூலமாக கொடுத்தார். அந்த எரேமியாவுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்களை தான் ஒன்று. எரேமியா 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிங்க. எரேமியா 18ஆம் அதிகாரம். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அடுத்த வசனம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசி ஒரு நாள் சொல்றார், நீ காலமே பானை சேரவன் வீட்டுக்கு என்ன செய், போ, குயவன் வீட்டுக்கு போன்னு தான் சொன்னாரு. அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் என்ன செஞ்சுட்டான், போறான். காலமே மண்பானை சேரவன் வீட்டுக்கு என்ன செஞ்சுட்டான், போயிட்டான். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, காலமே எந்திரிச்சு கவுல் பஜாருக்கு போ, அங்கதான் பானை சட்டிலாம் என்ன செய்யறாங்க, அங்க போய் போன்னு சொல்றாரு. ஓடிடாதீங்க. எதுக்கு அப்படி சொல்றான்னா, அவன் எப்படி அந்த பாத்திரத்தை உருவாக்குறான்னு பாரு. அவன் செஞ்சு பார்க்கறான். அந்த அவன் கைக்கு என்ன செய்ய மாட்டேங்க, அவன் நினைச்சிருக்க மாதிரி என்ன செய்யல, வரல. ஆனா அது சரியா வர்ற வரைக்கும் திரும்பி அதை செஞ்சு அழகான பாத்திரமா என்ன செஞ்சுட்டான், மண்பாண்டமா செஞ்சுட்டான். அவனுடைய இஷ்டத்துக்கு, அவனுக்கு திருப்தியா இருக்கிற மாதிரி. ஆண்டவர் சொல்றாரு, இதே மாதிரி நானும் உங்களை உருவாக்க போகிறேன். அல்லேலூயா. எப்படி உருவாக்குறாரோ, அவருக்கு திருப்தியா இருக்கும்படி, அவருக்கு பிடித்தமா இருக்கும்படி, அவருக்கு பிரியமானவனா இருக்கும்படி, அவருக்கு பிரியமானவளா இருக்கும்படி உங்களை நான் என்ன செய்ய போகிறேன், உருவாக்க போகிறேன். இப்ப தானியேலை பார்த்து சொல்றாரு, பிரியமானவனே அப்படின்னு சொல்றாரு. உண்டாத பாட்டில சொல்றாரு, பிரியமானவளே நீ பூரண அழகுள்ளவள், நீ சௌந்தரவதி, உன்னில் ஒரு பழுதும் இல்லை, உன்னில் ஒரு குறையும் இல்லை. அப்ப ஆண்டவர் இனிமேல் நம்மளை எப்படி உருவாக்கணும்னா, உங்களை பார்த்து பிரியமானவளே அப்படின்னு சொன்னா மட்டும் போதாது, உன்ட ஒரு குற்றமும் இல்லை, உன்ட எந்த தப்பும் இல்லை. பிரியமானவனே அப்படின்னு ஆண்களை பார்த்து சொன்னா அவங்ககிட்ட எந்த குற்றமும் இல்லை. அப்படி எந்த தப்பும் இல்லாம ஆண்டவரால் பிரியமானவனாய் உருவாக்கப்படும் போது தான் தானியேலுக்கு கொடுத்த ஆன்சரை கொடுக்கிற, தானியேலே நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே ஆன்சர் வந்துடுச்சு. அல்லேலூயா. உன் கையில கொஸ்டின் கொடுத்தாச்சு, நீ ஆன்சரை எழுதுறதுக்கு முன்பதாகவே ஆன்சரை உன் மூளைக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்க.
பூரண ரூபவதியே, பிரியமானவளே. அப்போ ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி உருவாக்குறான்னா, ஒருத்தரை ஆபிரகாம் உருவாக்கின மாதிரி ஐஸ்வர்யவான உருவாக்குறாரு, இன்னொருத்தரை தனக்கு பிரியமானவனா உருவாக்குறாரு. அல்லேலூயா. பிரியமானவனா உருவாக்குற, மாசு மறு அற்றவனாக. ஆண்டவருடைய உருவாக்குதல் கொஞ்சம் வித்தியாசமானது சிஸ்டர். நீங்க யோவான் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இது நமக்கு தெரியும் சிஸ்டர். யோவானுடைய இதுல லாசரு உயிரோடு எழுப்பின ஒரு தெரியும். லாசரு சுகமில்லாம இருந்ததும் தெரியும், நமக்கு தெரியும். லாசரு சுகமில்லாம இருக்கும்போது அவங்க ஆண்டவரை கூப்பிட்டதும் தெரியும். லாசரு செத்து போனதும் தெரியும். லாசரு அடக்கம் பண்ணப்பட்டதும் தெரியும். செத்து எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. 4 நாள் ஆன பேனம் எப்படி இருக்கும்? நீட்டா இருக்கும்ல, அழகா அப்படி இருக்கும்ல. இல்லை, நாற்றம் எடுத்து அவளே சொல்றா. இப்ப ஓபன் பண்ணா என்ன செய்யும்? கல்றை திறந்தா நாத்தம் சகிக்க முடியாது சாமி அப்படின்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்ல, நீ என்ன செய்யி, தெர அப்படின்னு சொல்றாரு. ஐயோ, அந்த சரீரம் முழுசும் அழுகி போய் இருக்கு ஆண்டவரே, இது என்ன இப்படி சொல்றீரு? ஐ நோ வெரி வெல், ஐ நோ வெரி வெல், ஐ நோ வெரி வெல் அபவுட் யூ. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ எந்த விஷயத்துல கெட்டிருக்கன்னு தெரியும். எந்த விஷயத்துல உன் சரீரத்துல அப்படி வியாதி நீ கஷ்டப்படுறன்னு தெரியும். உன் குடும்பம் எந்த விஷயத்துக்குள்ள கல்றைக்குள்ள வச்சிருக்குன்னு தெரியும். உன் குடும்பத்தினுடைய பேர் எப்படி வெளியே நிக்கி நிந்திக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும். ஐ நோ வெரி வெல், ஐ எம் ஜீசஸ். சர்வ வல்லமையுள்ள தேவன். ஐ எம் a powerful God. நான் உனக்கு சொல்றது மட்டும் நீ கேளு. என்ன செய்? ஓபன் பண்ணு. அந்த கல்லுன்னு சொல்றது என்ன தெரியுமா? நம்முடைய இதயத்தை தான் சொல்றாரு. உன் இதயத்துக்குள்ள என்ன இருக்கு? நாற்றம் எடுக்கிற காரியங்கள் நிறைய என்ன செய்து இருக்குது. இது 4 நாள் இல்லை, 4 வருஷமா 40 வருஷமா உனக்குள்ள இருக்குது. நீ வெளியே பார்க்கறதுக்கு இப்படி இருக்கிற, உள்ளுக்கு எப்படி இருக்கிற? பெணமா இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வெளிப்பார்வைக்கு எப்படி இருக்கீங்க? கல்லறையா இருக்கிறீங்க. ஆனா உள்ளுக்கோ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே. ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைய. ஐ எம் a Christian, I am a pastor, I am a evangelist, I am a churchman, I am a believer நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, who are you ன்னு கேட்பாரு. நீ வெளியே சொல்லிக்கிடலாம், நான் கிறிஸ்தவன், நான் ஊழியக்காரன், நான் சுவிசேஷகன், நான் தீர்க்கதரிசி, நான் சபையினுடைய விசுவாசி. நீ யாரு? திருப்பி திருப்பி கேட்பாரு. ஏனென்றால் நீ வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறா. ஆண்டவர் சொல்ல, உன் கல்லறை நீ என்ன செய்ய? ஓபன் பண்ணு. உன் இதயத்தை நீ என்ன செய்ய? ஓபன் பண்ணு. உன் இதயம் கடினமா இருக்கிறது, நீ இதை ஓபன் பண்ணு. உள்ள இருக்கிற அழுகி போன காரியத்தை நான் இப்போ வேற உருவமா மாற்றி புதுசா கொண்டு வர போறேன். அல்லேலூயா. அப்போ பாவத்தினால மற்ற காரியங்களால அழுகி போய் நமக்குள்ள இருந்து நம்மை நாற்றம் எடுக்கிற வைக்கிற, நம்மை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிற, நம்முடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற ஒன்றை ஆண்டவர் இன்னைக்கு நீ இதயத்தை தர உள்ள இருக்கிற அந்த காரியத்தை நாம் முற்றிலுமாய் மாற்றி புதிதாய் வேறு விதமாய் உருவாக்க போகிறேன். அழுகின பெணமா இல்ல, உயிரோடு உள்ள புதிய வாலிபனாக. அல்லேலூயா. புதிய ஒரு மாசு மறு இல்லாத ஒரு புதிய உருவமாக அதே லாசருவை என்ன செஞ்சாரு? கொண்டு வந்தாரு. இன்னைக்கு அதே பேரோட இங்க இருக்கிற நீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை ஆண்டவர் சொன்னாரு, உன் பாவத்தை நான் என்ன செய்து விட்டேன்? அகற்றி விட்டேன். இந்த கல்லறையிலிருந்து, இந்த அழுகைக்குரிய இடத்திலிருந்து, இந்த பாவத்தில் இருந்து, இந்த மரண இருளில் இருந்து, இந்த கடன் பிரச்சனையில் இருந்து, இந்த நஷ்டத்தில் இருந்து நான் உன்னை மீட்டு கொண்டேன். நான் உன்னை உருவாக்க போகிறேன். அல்லேலூயா. லாசருவை உருவாக்கினாரு சிஸ்டர். செத்த பிணத்தை புதிய மனிதனா என்ன செஞ்சிட்டாரு? ஒரு மாசு மறு கிடையாது, அவன் சரீரத்துல ஒரு வியாதி கிடையாது. அழுகி போன சரீரமாய் அப்படி உயிரோடு எழுப்பி கொண்டு விடல, புது சரீரமாய் மாற்றினார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அல்லேலூயா. இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில எப்படி மாற்றுவாராம்? அன்னைக்கு ஒருத்தன் இருந்தான், மீன் பிடிச்சிட்டு இருந்தான், அவன் பேரு பேதுரு. ஆண்டவர் சொன்னார், பேதுருவே எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சிரு? என்ன பின்பற்றி வா. ஓடி வந்துட்டான். படிக்க தெரியுமா? தெரியாது. எழுத தெரியுமா?
தெரியாது. எத்தனை மீன் என்ன தெரியுமா? தெரியாது. மீன் பிடிக்க தெரியும், விற்க தெரியும், காசை வாங்கி கையில் வைக்க தெரியும், வீட்டுக்கு போக தெரியும், குடிக்க தெரியும், அவ்வளோதான் அவனுடைய வேலை. ஆனா ஆண்டவர் அவனை தான் தெரிந்து கொள்றாரு. அவன் எனக்கு வேணும். ஏன் தெரியுமா? அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற மற்றவங்க மாதிரி இல்லாம ஆண்டவர் பிரசங்கத்தை உற்று என்ன செஞ்சுட்டு இருந்தான்? கவனமா இந்த வசனத்தை கேட்டுட்டு இருந்தான். அவ்வளோ பேருக்கு மத்தியில் ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு, இவன் ஒன்றும் இல்லாம எப்படி இருக்கிறான்? வெறுமையா இருக்கிறான். ஒண்ணுமில்லாம வெறுமையா இருக்கிறான். அவனை தான் கரெக்டா கூட்டாருங்க, வான்னு சொல்லி கூப்பிட்டு, உன் போட்டு எனக்கு வேணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எந்தெந்த தொழிலெல்லாம் நீ நஷ்டம் அடைஞ்சு வெறுமையா இருக்கியோ ஆண்டவர் சொல்லுகிறார், அது எனக்கு வேணும்னு கேட்கிறாரு. அப்ப நீங்க யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாருங்க. 2 மடங்கு 2 போட்டு நிறைய மீன்களை பிடித்தான். நாங்க ஒரு சகோதரிக்கு சொல்லியிருக்கேன், பேதுரு மாதிரி நீங்க என்ன செய்வீங்க? மீனை பிடிச்சு சுமக்க முடியாது, என்ன செஞ்சுட்டு வருவீங்க? இழுத்து கொண்டு வருவீர்கள், அது நிறைவேறும். அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில வெறுமை வெறுமை வெறுமை, நஷ்டம், கடன், அப்படி எதெல்லாம் இருக்குதோ ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் தெரிந்து கொண்டேன். பேதுனுடைய காரியங்களை முதல்ல ஃபர்ஸ்ட் பாருங்களேன். பேதுரு பாவ மன்னிப்புலாம் மோசமான ஆளு தான். ஆனா முதல்ல அவனுக்கு ஒரு அற்புதத்தை என்ன செஞ்சுட்டாரு? 2 மடங்கு மீனை கொடுத்து அவன் வெறுமையை அவனை மாற்றிட்டு நீ என்ன செஞ்சுவா? பின்பற்றி விட்டுட்டு வருவானா வரமாட்டான்னு கிடையாது. வான் சொன்னாரு, விட்டுட்டு என்ன செஞ்சுட்டான்? வந்துட்டான். ஆபிரகாமே விட்டுட்டு வான் சொன்னாரு, வந்துட்டான், பணக்காரன் ஆயிட்டான். பேதுருவே விட்டுட்டு வான் சொன்னாரு, பெரிய ஊழியக்காரனா மாறிட்டான். இல்லையா? ஒருத்தன் கத்தியும் கம்பும் அலையிறான், அவன் பேர் சவுல். எங்க கிறிஸ்டியன் இருக்கான், எங்க சர்ச் இருக்கு, எங்க ஆராதனை நடக்குது, அவனை க்ளோஸ் பண்ண போறேன்னு அலையிறான். ஆண்டவர் அவனை தான் பிடிச்சுக்கிட்டாரு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எவனாவது வாயை திறக்கான், உங்களுக்கு விரோதமா எவனாவது வாயை திறந்துட்டு இருக்கான், உங்களை சபிச்சுட்டு இருக்கான், உங்க குடும்பத்துக்கு விரோதமா சத்துரு இருக்கான, கவலைப்படாதீங்க, அவனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுவார். உங்களை காட்டில் அவன் பெரிய ஊழியக்காரனா மாறிடுவான். பவுல் அப்போஸ்தலன் இல்லைன்னா அந்த பைபிள் இல்லை. பவுல் அப்போஸ்தலன்னா உலகம் முழுவதும் சபைகள் இல்லை. பவுல் அப்போஸ்தலன் எல்லாத்தையும் பெரிய கோடீஸ்வரன், பெரிய படிப்பாளி, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு கூலி வேலை செஞ்சு பிழைச்சி கர்த்தருக்கு ஊழியம் செய்தான். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்றாங்க, மோகன் பாஸ்டருக்கு வெளிநாட்டு இருந்து போனா பொத்துன்னு என்ன செய்து வருதுன்ட்டு. இல்லை, நான் கர்த்தருடைய வேலை செய்யறேன், ஆண்டவர் எனக்கு கூலி தராரு, என் குடும்பத்தை அப்படி என்ன செஞ்சிருக்காரு? கரெக்டா வச்சிருக்காரு. கஷ்டம் வரும். இந்த மாதத்துல எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு. ஆனா கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவர் எங்களை கைவிடாம ஒரு சின்ன தொகையாவது மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இது தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. பெட்டிக்குள்ள கொண்டு பணத்தை, பீரோக்குள்ள பணத்தை பூட்டி வைக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. உன் அந்தண்டான தேவைகளை ஆண்டவர் சந்தித்து நிம்மதியும் சமாதானமா நீ வாழ்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அன்னைக்கு பெரிய கொலைக்காரனா இருந்த சவுலை பெரிய பவுலாக ஆண்டவர் என்ன செய்தார்? மாற்றினார். அப்ப ஆண்டவர் கடைசியா ஒரு காரியத்தை சொல்றாரு. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் சீக்கிரம் வாசிங்கம்மா. கர்த்தரிடத்துக்கு திரும்பவும் வாருங்கள், கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள். நம்மை பீறினார், நல்ல கவனிச்சுடுங்க, நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பின்பு, 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், அவர் தான் நம்மளை என்ன செஞ்சாரு? அடிச்சார். அவர் தான் நமக்கு தண்டனை கொடுத்தாரு. எதுக்கு? பாவத்திற்கு சின்ன தண்டனை கொடுத்து அவரே நம்ம என்ன செய்வாராம்? காயங்களை கட்டுவார், அவரே நம்ம உயிரோடு எழுப்புவார். 3ஆம் நாளிலே எழுப்புவார். 3 நாள் தான் டைம் கொடுக்காரு உங்களுக்கு. உங்க கஷ்டங்கள் எல்லாமே மாறணும்னா 3 நாளுக்குள்ள மாறின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க இதை தான் முதல்ல என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். 3 நாள்ல என் குடும்பத்துல தரத்தனம் எல்லாம் என்ன செய்ய போகுது? போகுது. எல்லா கஷ்டமும் மாறப்போகுது. என் குடும்பத்தில் உள்ள வெறுமெல்லாம் என்ன செய்ய போகுது? மாறப்போகுது. கற்பன் செத்தது எல்லாம் மாறப்போகுது. சரீரம் செத்ததெல்லாம் என்ன செய்ய போகுது? மாறப்போகுது. லாசரு சரீரம் மாதிரி பலவீனமான சரீரெல்லாம் புதுசா உயிரோடு என்ன செய்ய போகுது? வரப்போகுது. அதை உருவாக்குறவர் யாரா? நம்முடைய குயவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்து, என்ன நீர் புதிதாக்கும் ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுக்கணும். சரிங்களா? யாருக்கெல்லாம் இந்த வார்த்தை பிரயோஜனமா இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப ஆண்டவர் உங்களை உருவாக்க போகிறார் என்னோடு சேர்ந்து.
போகிறாருமா. பரிசுத்தமாய் கன்னி மரியாளுடைய கற்பத்தின் பையில் வைக்கப்பட்ட இயேசு நமக்காக பாவமாய் உருவானார். பரிசுத்தமாக தான் வைக்கப்பட்டாரு. வெளியே வரும்போது பரிசுத்த தேவகுமாரனா தான் வந்தாரு. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். ஆனால் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டபடினாலே அவர் பாவியாகி உங்களை பரிசுத்தமாக்கினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அல்லேலூயா. இயேசு யாரா? நல்ல மேய்ப்பனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவர். அப்ப பாருங்களேன், இயேசு நமக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கு தான் என்ன செஞ்சாரு? தன்னுடைய ஜீவனை, வேற எங்கேயோ காத்தடிச்சு சில ஜீவனை கொடுக்கல, அவருடைய ஜீவனை நமக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த உலகத்துல வந்தாரு. யோவான் 3:17 எடுத்து வாசித்து பாருங்க. யோவான் 3:17 நாம் ஜெபிக்க போகிறோம். யோவான் 3:17 வாசிங்க. உலகத்தை ஆக்கடிக்குள்ளாக தீர்க்கும்படி அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆனா இயேசு உற்பத்தி ஆகும் போது எப்படி உற்பத்தி ஆனாரு? தேவதூதன் சொல்றான் லூக்கா 2ஆம் அதிகாரத்துல, உன்னிடத்தில் உற்பத்தி ஆவது பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் என்ன செய்வார்? நிழலிடுவார். அப்போ மரியாளுடைய கற்பத்தில் அந்த கரு உருவாகும் போதே அது பரிசுத்தம் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டுச்சு. ஆனால் நம்மை பரிசுத்தமாக்க, நம்மை பரிசுத்தமானாய் உருவாக்க அவர் பாவியாக மாறினார். உருமாற்றம். அந்த ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களுக்காக நான் ஜீவனை என்ன செய்கிறேன்? கொடுக்கத்திருக்கிறேன். இனிமேலும் கொடுக்க போகிறேன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தது உண்மை. இன்று வரை உங்களுக்கு ஜீவனை கொடுப்பதற்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறதும் உண்மை. உங்களுடைய ஜீவன் உள்ள வரைக்கும், இந்த உலகத்தில் ஜீவன் உள்ள வரைக்கும், உங்கள் ஜீவனுக்குள் ஜீவனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களானால் கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள், எல்லாம் புதிதாக்கப்படும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களை இன்னைக்கு புதிதாய் உருவாக்க போகிறார்னா சாதாரண மனுஷனா இல்லை சிஸ்டர். அவர் உங்களுக்குள்ள என்ன செய்வார்? இருப்பார். நீங்க யாருக்குள்ள இருப்பீங்க? கர்த்தருக்குள்ள இருப்பீங்க. அப்ப நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்க போறீங்க? ஆவிக்குரிய மணவாளனா அவர் இருக்க போறாரு, ஆவிக்குரிய மணவாட்டியா நம்ம இருக்க போறோம். அப்போ மணவாளன் கர்த்தர் இயேசு வரும்போது மணவாட்டியாகி நீங்கள் அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவற்றை ஒப்பு கொடுக்கும்படி நாம் எழுந்திருக்கலாம், ஜெபிக்கும்படி நாம் எழுந்திருக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி குயவனேவும் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும், குயவனேவும் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உன் சித்தம் தருகிறேன் உன்னையிலே, என் சித்தமல்ல ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக்கொடுங்க. சித்தம் ஆண்டவரே தருகிறேன் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம்
வனைந்திடும் உம் சித்தம் போல் ஆண்டவருக்காக வாழும்படி, கிறிஸ்துவுக்காக வாழும்படி, கிறிஸ்துவுக்காக வாழும்படி ஒப்புக் கொடுங்க. வனைந்திடும் உம் சித்தம் போல் உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை. தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் கரங்களை உயர்த்துகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உருவாக்குமே உருவாக்குவார். கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை உருவாக்கும், என்னை உருவாக்கும், எங்களை உருவாக்கும் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க. இந்த அர்ப்பணிக்கிற நேரம் இந்த 1ஆம் தேதியிலே, ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதியிலே ஒப்புக் கொடுங்க, ஒப்புக் கொடுங்க. என்னை தருகிறேன் ஆண்டவரே, என்னை தருகிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறீங்களோ அவங்களை ஆண்டவர் புதிதாக மாற்றுவார், புதிதாக உருவாக்குவார். உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையை, பலவீனமான சரீரத்தை ஆண்டவர் புதிதாக ஆரோக்கியமாக பலனுள்ளதாக உருவாக்குவார். தர்மமுள்ள குடும்பத்தை, பெருமையா இருக்கிற குடும்பத்தை நிறைவாக மாற்றி உருவாக்குவார். உன் கையின் பிரயாசங்களை நிறைவாக்குவார், உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். அது பெரிய பிசினஸா ஆண்டவர் உருவாக்கப் போகிறார், பெரிய பிசினஸா உருவாக்கப் போகிறார். உன்னை 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 ஆண்டவர் புதிதாக உருவாக்கப் போகிறார். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. என்னை உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே. நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, நான் அக்கிரமக்காரி, நான் அக்கிரமக்காரி. என்னை மீட்டுக் கொள்ளும், என்னை மாற்றும், என்னை உருவாக்கும் ஆண்டவரே. ஷாதா ரூபா கரரமா சந்தா ரூபி கரலமா ரிஷாதா ரமா ரிஷாதா ரமா ரிஷாதா ரமா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இன்று உன்னை ஒப்புக்கொடு, நீ இன்று என்னை ஒப்புக்கொடு. சந்தா துபிக்கலமா ரிஷாதோ இலமா சதோரி பிக்கரலமா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய மீறுதல்களை, உன்னுடைய அக்கிரமங்களை, உன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் நான் அகற்றிவிட்டேன். ஒப்பு கொடுத்தவங்களை, ஒப்பு கொடுத்தவங்களை அகற்றிவிட்டா சந்த திதி நம குரல மஷதா. பழையவைகள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் ஒளிந்து போகிறது. எல்லாம் புதிதாக மாறுகிறது, எல்லாம் புதிதாக மாறுகிறது. இன்னை உன்னை ஆண்டவர் புதிதாக உருவாக்குகிறார். வாலிப மகளே, என் வாலிப தங்கச்சி, வாலிப பிள்ளைகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, வீட்டில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோரே, வாலிப சகோதர சகோதரிகளே, நீங்க இன்னைக்கு ஆண்டவற்றை ஒப்பு கொடுங்க. உங்களை அவர் உருவாக்குகிறார், உருவாக்குகிறார். நல்ல குடும்ப தலைவனாக, நல்ல குடும்ப தலைவியாக, நல்ல வாலிப பிள்ளையாக, நல்ல வாலிப மகனாக, நல்ல அறிவுள்ளவளாக, நல்ல அறிவாளியாக உன்னை உருவாக்குகிறார். உன் சரீரத்தை புதிய சரீரமாக, நோய்கள் அற்ற சரீரமாக, ஆரோக்கியமுள்ள சரீரமாக உருவாக்குகிறார். ஆமென்.
எல்லாரும் சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுமா. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். தாயும் என் தந்தையுமானவரின் மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. தாயும் பெற்ற தாயும் என் தந்தையுமானவரின் மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. மனம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த ஆருயிரே, இயேசுவே எந்த ஆருயிரே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அப்படி பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை புதிதாக உருவாக்குவார். சந்தோஷமா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை புதிதாக உருவாக்குவார். நிச்சயமாகவே நீங்கள் உருவாவீர்கள். ஆமேன்.